ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். தமிழகம் முழுவதும் கால்பாய் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்கள் பலரிடம் மோசடி கும்பல் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் மோசடி கும்பல் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? சைபர் கிரைம் போலீசார் தரப்பிலிருந்து ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்கள். சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல்வேறு வகைகளில் மோசடியை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக லொகாண்டோ, டிண்டர் போன்ற செயலிகள் மூலமாகவும் இந்த இளைஞர்களை குறிவைத்து இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல்வேறு வகைகளில் பண மோசடி செய்யக்கூடிய சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது புது வகையான ஒரு மோசடி கும்பலை சைபர் கிரைம் மோசடி கும்பல் அரங்கேற்றி வருகிறது. குறிப்பாக இந்த இளைஞர்கள் இந்த வேலை மற்றும் பகுதி நேர வேலையை தேடக்கூடிய இளைஞர்களை குறிவைத்துத்தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதி நேர மற்றும் வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் தங்களது ப்ரொஃபைலை பல்வேறு வலைதளங்கள் மற்றும் செயலிகளில் அவர்கள் அப்லோட் செய்கிறார்கள். அந்த அப்லோட் செய்யக்கூடிய எண்களை மற்றும் முகவரியை அடையாளமாக வைத்து இவர்கள் இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் அந்த இளைஞர்களை தொடர்பு கொண்டு ஒரு புது வகையான மோசடியை அரங்கேற்றி வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் குடும்ப வறுமை காரணமாகத்தான் இவர்கள் அப்ளை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து தொடர்ச்சியாக டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்புகின்றனர். குறிப்பாக வேறு ஏதாவது வேலை மற்றும் கால் பாய் வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை இவர்கள் வாங்கி தருவதாக கூறியும் இதன் மூலமாக பல ஆயிரம் கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் எனவும் அந்த மோசடி கும்பல் ஒரு லிங்கை அனுப்புகிறார்கள். அவர்களிடம் ஆசை வார்த்தையும் கூறுகிறார்கள். இந்த ஆசை வார்த்தையை நம்பி பல இளைஞர்கள் இந்த வலைக்குள்ள சிக்கி இவர்கள் பணத்தை இழக்கக்கூடிய சம்பவங்களும் அரங்கேறி தான் வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது அம்பத்தூரை சேர்ந்த ஒரு இளைஞர் பகுதி நேர வேலையை தேடும் போது இது போன்று பணத்தை இழந்து அவர் சைபர் கிரைம் மோசடி கும்பலால் 11,500 ரூபாய் பணத்தை இழந்திருக்கிறார். குறிப்பாக அந்த மோசடி கும்பல் முதலாவதாக கால்பாய் வேலைக்கு அப்ளை செய்ய ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என முதலாவதாக 1000 ரூபாய், அதன் பின்பாக 500 ரூபாய் என அடுத்தடுத்து இவர்கள் தவணை முறையில் பல்வேறு கட்டமாக இவர்கள் அந்த இளைஞரிடம் பணத்தை பறித்திருக்கிறார்கள். மொத்தம் 11 தவணைகளாக 11,500 ரூபாய் வரை இவர்கள் பணத்தை பறிக்கின்றனர். அதன் பின்பாக இவர்கள் உடனடியாக அந்த இளைஞர் சம்பவ இடத்திற்கு சென்றவுடன் தான் அனுப்பக்கூடிய இந்த லொகேஷனுக்கு சென்றால் அந்த கஸ்டமர் இருப்பார். கஸ்டமரிடம் தாங்கள் கூறியபடி அதிகப்படியான தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என அந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஒரு மெசேஜை அனுப்புகின்றனர். அதன் மூலமாக இவர் தொடர்ச்சியாக அவர்கள் கேட்கக்கூடிய தொகையை கூகுள் பே மூலமாக இவர்கள் அனுப்பி வருகிறார்கள். அதன் அனுப்பிய பின்பு இவர் ஒரு இடத்திற்கு சென்றவுடன் தான் அட்ரஸை அனுப்புவதாக கூறிய பின்பு இவர் பணம் அனுப்பியவுடன் உடனடியாக அந்த மெசேஜை டெலீட் செய்து அது மட்டுமின்றி ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர்கள் தலைமறைவாகின்றனர். இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் தான் இது குறித்து ஆவடி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் மீது தற்போது சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். இதுபோல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இது போன்று இந்த வலையில் வீழ்ந்து பணத்தை இழந்திருப்பதாகவும் இவர்கள் மானத்திற்கு பயந்து காவல் நிலைய படியை இதுவரை ஏறவில்லை எனவும் அந்த இளைஞர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் தங்களது ரகசியங்கள் தெரிய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக தாங்கள் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் இவர்கள் முன் புகார் அளிக்கவில்லை எனவும் அந்த இளைஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்து பல்வேறு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக சைபர் கிரைம் போலீசாரிடம் இது குறித்தான பல்வேறு புகார்களும் வந்திருக்கிறது. அதாவது அவர்கள் இன்டர்வியூ நடத்துவதாக இவர்கள் புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல கால்பாய் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ய பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் தரப்பில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி
அறிவுரை மற்றும் விழிப்புணர்வையும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இது போன்ற லிங்க் ஏதேனும் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக வந்தால் இதனை யாரேனும் தொட வேண்டாம் எனவும், தொட்டால் தங்களது தகவல்கள் போன் முழுவதுமாக ஆக்ட் செய்யப்பட்டு அந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் உங்களது தகவல்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை திருடி கொண்டு அதன் மூலமாக பணத்தை திருடலாம் எனவும் அந்த சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. யாரேனும் இது போன்ற புகார்கள் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தை நாடலாம் எனவும் அந்த சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற மெசேஜை தொட வேண்டாம் எனவும், யாராவது இந்த பகுதி நேர வேலையோ அதை வேலையாவது தொடர்பு கொண்டால் நேரடியாக சென்று இது போன்ற இன்டர்வியூ அட்டன் செய்ய வேண்டும். யாராவது பணத்தை கேட்டால் யாரும் தர வேண்டாம் எனவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சைபர் வல்லுநர் வினோத்குமார் அவர்களும் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இது முற்றிலும் போலியான வெப்சைட் மற்றும் இது போலியான வேலை வாங்கி தருவதாக கூறி இந்த மோசடி செய்யும் கும்பல் தான் எனவும், இது போன்று முன்னதாக பல்வேறு வகைகளில் இந்த மோசடி செய்யக்கூடிய கும்பல் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த இளைஞர்களை குறிவைத்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட இருப்பதாகவும் இந்த சைபர் கிரைம் வல்லுநர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோலமன். மேலும் இது தொடர்பாக சைபர் குற்ற நிபுணர் வினோத்குமார் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது பார்ப்போம். சைபர் கிரிமினல்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், இந்த யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க சாஃப்ட் டார்கெட்ஸ். இவங்ககிட்ட பெரிய பணமும் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன பணத்தை அடிச்சுட்டு இவங்களை ஏமாற்றுவாங்க. இப்போ அம்பத்தூரில் கால்பாய் மாதிரியான விஷயங்கள் புது புது டெக்னிக்கை, துணிகளை ஆஃபரில் கொடுக்குறோம், இல்லை எக்ஸ்ட்ரா வேலை, கிளிக் பண்ணால் வேலை, யூடியூப்பில் லைக் போட்டால் வேலை, இப்படி இளைஞர்களை டார்கெட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமையும் இதையோ இவங்க டார்கெட் பண்ணி ஏமாற்றுவாங்க. இந்த இளைஞர்களும் கொஞ்சம் பணம் தானேன்னு விட்டுடுவாங்க. ஸோ இளைஞர்கள், வேலை தேடுபவர்கள், இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுன்றவங்க ஆன்லைனில் இந்த சைபர் கிரிமினல்கிட்ட சிக்கிக்காமல் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது லிங்கை கிளிக் பண்ணாதீங்கன்றதை நாங்கள் 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சைபர் கிரைம் போலீஸும் சரி, நாங்களும் சரி, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது காரணம் என்னென்னா, ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறதன் மூலிமா மிக எளிதாக ஒரு மால்வேரை உங்கள் ஃபோனில் என்னால் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட முடியும். அதனால் தயவு செய்து சைபர் கிரைம் போலீஸ் சொல்கிற மாதிரி எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. இதை தான் நானும் வலியுறுத்துறேன். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் பாரில். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.